Hi guys, welcome to HK's Life. So நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு ஐட்டம் இருக்கு. அந்த ஐட்டத்தை நான் வந்து ஒரு 7 monthsக்கு மேலேயே ஆயிருச்சு. ஸோ யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு யூசர் ரிவ்யூ போடுவோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த யூசர் ரிவ்யூ போடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு போட போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நான் முன்னே சொன்ன மாதிரி இது ஒரு 7 to 8 months நான் யூஸ் பண்ணிருக்கேன். உள்ளே என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். டடா, இன்ஸ்டா 360 oneR. இது வந்து 2 எடிஷனில் இருக்குது. ஒன்று வந்துட்டு 1 inch லென்ஸோட வரும், இன்னொன்று வந்து 4K வைட் வித் 360. நான் வாங்கியிருக்கிறது 4K வைட் வித் 360 லென்ஸோட வாங்கியிருக்கேன். இது கூட வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் Type-C to USB கேபிள் வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே இன்னொரு ஐட்டம் இருக்குது, அதை நான் அடுத்தது சொல்லும் போது சொல்கிறேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துடலான்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்காக இதிலே வந்துடும். நீங்கள் வந்து 360க்கு ஒரு கேமரா வாங்கணும், இல்லை வைட் ஆங்கிளுக்கு ஒரு கேமரா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபுல் பேக்காக எல்லாமே இதிலே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது இதில் ரொம்பவே ஈஸி. நீங்கள் இப்போ GoPro 8 வருது, நான் 9 வாங்க போகிறேன், 9 நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் 9 மறுபடியும் புதுசாக வாங்கணும். பட் இதில் அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பாருங்கள், நான் அப்படி பண்ணி காட்டுறேன். டக்குன்னு எடுங்க. அது வந்து எடுத்துகிட்டு இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அந்த இங்கே இருக்கும், இதில் இருக்கும். ஜஸ்ட் அதை இப்படி அழுத்தி இப்படி அழுத்தி எடுத்துட்டிங்களா, அவ்வளோதான். இதை இதை வந்துட்டு நீங்கள் சைடில் வச்சுக்கிட்டு புதுசு வாங்கி இப்படி மாட்டிக்கலாம். இது மாதிரி மாட்டிக்கலாம். இது வந்து இன்ஸ்டா 360 கேமராவோடது. ஸோ இப்படி மாட்டிக்கலாம். இது வந்து oneR. இப்போ oneRSன்னு வந்துருச்சு. oneRSல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துட்டு ஏதாவது வெர்டிக்கல் பேட்ரி கொண்டு வந்துட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1X2ன்னு ஒரு வேரியன்ட் இருக்குது இதுலேயே, இன்ஸ்டாலேயே. அதுவும் நீங்கள் அதாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசான்லாம் இப்படியும் நீங்கள் ஹரிசானில் இப்படி வெர்டிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹரிசான்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப. ஸோ அதே மாதிரி பேட்ரி பார்த்தீங்கன்னா சின்ன பேட்ரி, இவ்வளோ பெருசாக இருக்கும், 1800 mAh தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 4K வைடு. இதில் வந்து 2 மோட் இருக்குது. என்னென்னா ஒன்று வந்துட்டு 4K 60 fps, 4K 50 fps. 4K 60 fps எப்போன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரோ மோடில் போகிறீங்க. ப்ரோ மோட்னா ஸ்டெபிலைசேஷன் இருக்காது. அந்த ஸ்டெபிலைசேஷன் நீங்கள் வந்து ஆப்பில் போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 4K 50 fps எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இல்லை குயிக் மோட் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே சேம் ஒர்க்கு தான் பண்ணும். அது என்ன பண்ணுன்னா அதுவே ஸ்டெபிலைசேஷன் பண்ணி பட் 50 fpsல கிடைக்கும். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் 4K 60 fps எடுத்து ஆப்பிள் போட்டு ஸ்டெபிலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அட்வான்டேஜ்னு சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் தனித்தனியாக இந்த 2 கேமரா வாங்க தேவையில்ல, சிங்கிள் கேமராவில் முடிச்சுக்கலாம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லணுன்னு தான் அந்த வீடியோவே போட்டேன். நிறைய பேருக்கு தெரியாமல் வாங்கிடுறாங்க, தமிழில் யாருமே பெருசாக சொல்லலை. ஸோ அதுக்காக தான் அந்த மெயினாக அந்த வீடியோவே போடுறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்அட்வான்டேஜ் இந்த பாட்டாக இருக்குல்ல, இது அட்வான்டேஜோடு சேர்த்து டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. ஏன்னா வாங்குறப்ப இது வாங்கிட்டேன், ஓகேவா. இப்போ தனியாக அதை நான் மாற்றணும், இல்லை இன்னொன்று லென்ஸ் நான் வாங்கணுன்னா இந்தியாவில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கு 1 inch வேரியண்ட் ஒன்று இருக்குது. அந்த 1 inch லென்ஸை மட்டும் நான் வாங்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அது மட்டும் தனியாக வராதுன்ட்டாங்க. பட் ஆனால் சொல்கிறதுன்னா தனித்தனியாக காம்பனண்ட்டாக நீங்கள் வேணால் காம்பனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் கிடைக்கல, மேக்ஸிமம் கிடைக்கல. மீன்ஸ் இந்தியாவில் கிடைக்கல. ஃபாரினில் நீங்கள் அப்ராடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கிடைக்க சான்ஸ் நிறையா இருக்குது. பட் இந்தியாவில் கிடைக்கல. அதே மாதிரி பேட்ரி, இதுக்கு வந்து இன்னொரு பேட்ரி நான் சர்ச் பண்ணுறேன், இன்னும் சர்ச் பண்ணுறேன், எனக்கு பேட்ரி கிடைக்கல. இதுக்கு பெரிய பேட்ரி இருக்கும் பிளாக் கலரில், இவ்வளோ பெருசு, அது 3000 mAh. அது தேடுறேன், அது கிடைக்கல. ஏன்னா இந்தியாவில் அவைலபிள் கிடையாதுங்கிறதோட அவுட் ஆஃப் ஸ்டாக்னு எப்போ போனாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஃப்ளிப்கார்ட்லேயே சரி, அமேசானில் சரி, இல்லை இன்னும் வேறு வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் எப்பயுமே இருக்கும். ஈவன் நான் வந்து இன்ஸ்டா 360 இந்தியா அவங்க வெப்சைட்டில் போனாலே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஸோ வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னொன்று சர்வீஸ் வந்து எல்லா பிக் சிட்டிஸில் இருக்குன்னு சொல்ல முடியாது. சென்னை, கோயம்புத்தூர்லாம் கிடையாது. நீங்கள் எதுனாலும் பெங்களூர் தான் அனுப்பிச்சி விடணும். இன்னொரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ. சாஃப்ட்வேர் வந்து இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன்னா, ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணோன்னே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா உடனே டக்குன்னு ஸ்டக் ஆயிரும். ஸ்டக் ஆனோன்னா அந்த வீடியோ வந்து சேவ் ஆச்சா ஆகலையே எதுவுமே நமக்கு தெரியாது. திரும்பி நம்ம எல்லாமே அதை ஆஃபும் பண்ண முடியாது. லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களால் ஆஃபும் பண்ண முடியாது. தனியாக பேட்டரி கழட்டினா மட்டும் தான், திருப்பி ரீஸ்டார்ட் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு கேமரா சரியாகும்.
இந்த மாதிரி கிளிச்சஸ் இருக்குது. அப்புறம் உள்ளே போய் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறப்பே உங்களுக்கு இஷ்யூஸ் வர சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா நானும் நிறையா ஃபேஸ் பண்ணிருக்கேன். நிறையா டைம் இந்த உள்ளே போய் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிருப்பேன், திடீர்னு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த கம்பார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது கூட வந்தனால இருக்குது. இப்போ இது போயிருச்சு, நான் புதுசாக வாங்கினோன்னா இதை நான் வாங்குறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அதே சொன்ன மாதிரி அவைலபிலிட்டி ரொம்பவே கஷ்டம் இதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்கு. இப்போ நான் நார்மலாக இப்போ ஒரு அடாப்டர் இது கூட சேர்ந்து வாங்கினேன், 1100 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த அடாப்டர் பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஆக்சுவலாக கோப்ரோவுக்கு நீங்கள் அடாப்டர் வாங்கினீங்கன்னா பெருசாக இருக்கும், அது வந்து ரேட்டும் அதிகம் கூட, ஒரு 4000. பட் ஆனால் யூஸ்ஃபுல், கரெக்டாக நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும். பட் இந்த அடாப்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1100 ருபீஸ் உங்களுக்கு வேஸ்ட்டு. அது இல்லாமல் உங்களோட ஒர்க்கும் செய்யாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சைடில் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அந்த வீடியோ வந்து இதை கனெக்ட் பண்ணி பேசியிருக்கேன். அதே மாதிரி அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் வந்து மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு அதே டிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். முன்ன வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் வாய்ஸ் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மைக்கோட யூசேஜ் இப்படி தான். செக் 1 2 3 செக். இதான் மைக்கோட சவுண்டு, இந்த அடாப்டரோட சவுண்டு பார்த்துட்டிங்களா? அதாவது நான் இந்த மைக்கை போட்டு எவ்வளோ கத்தி பேசினாலும் இதில் வந்து சவுண்டு அவ்வளோதான் வருது, அதுக்கு மேலே இதில் வரவே கிடையாது. அது இல்லாமல் இது கூட வாங்கினப்ப இது எப்படி வாங்கினேன்னா, இவங்ககிட்டே வாங்கலை, அமேசானில் கிடையாது, ஃப்ளிப்கார்ட்டில் எதுலேயுமே இல்லை. நான் தனியாக சென்னையில் வந்து ஆர்டர் போட்டு இதை வாங்கினேன். இது எதுக்கு வாங்கினேங்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். பட் ஏதாச்சும் சரி எமர்ஜென்சிக்கு இருக்கட்டுமேங்கிறதுனால வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது போட்டு பேசுகிறதோட இது போடாமல் இதில் பேசுகிறீங்களால உங்களுக்கு சவுண்டு கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதையும் சைடில் போடுறேன் பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் வந்துட்டு மைக் போடாமல் பேசுறது. மைக்கு பாருங்கள் என் கையில் இருக்குது. மைக்கு பாருங்கள் என் கையில் இருக்குது. இதான் மைக்கு போடாமல் வந்து இந்த மாதிரி சவுண்டு கேட்கும், இந்த ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ட்ரிப் போகிறாங்களா அவங்களுக்கு அந்த கேமரா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், பெஸ்ட்டு இது வாங்கிக்கோங்க. ஏன்னா கோப்ரோ வாங்கினீங்கன்னா நீங்கள் 2 வாங்கணும், 360 வாங்கணும், கோப்ரோ வாங்கணும், அதுக்கு பேசாமல் சிங்கிளாக அது வாங்கிட்டு போயிருங்க அப்படின்றவேன். ஸோ அதில் நோ இஷ்யூஸு. அப்புறம் வந்துட்டு இந்த ஃபுட் பிளாகிங் பண்ணுறாங்களா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே. ஓகே, குட் கேமரா அது. ஏன்னா எனக்கு இது நிறைய இடத்துல யூஸ் ஆகிருக்கு. ஸோ இது குட் கேமரா, அந்த மாதிரி வகையில் இது குட் கேமரா. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது பெஸ்ட்டு கேமரா. மற்றபடி நீங்கள் வந்துட்டு மோட்டோ விலாக் பண்ணுறீங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் போக ரொம்ப நாள் ஆகும், பட் அங்கங்கே சார்ஜ் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா அப்படியே நீங்கள் தூக்கி கிடாசிடுங்க. இந்த கேமரா வந்து உங்கள் பிரெயின்லேருந்து அழிச்சிடுங்க. பெஸ்ட்டு வந்து கோப்ரோ போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கு சர்வீஸ் இருக்குது, பேட்ரி சீக்கிரமாக கிடைக்கும், அவைலபிலிட்டி ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் எங்கே வேணாலும் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம் இந்தியாவில். மைக் அடாப்டர் வந்துட்டு காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்லா இருக்கும், இது மாதிரி மொக்கையாக இருக்காது. ஸோ இது 4 விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இது வேணுமா அது வேணுமான்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமுத்திடுங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். பை.